வடபழனி முருகரும் சிறுவாபுரி முருகரும் ஆண்டாள் குப்பம் முருகரும் தான் நான் வந்து 35 வருஷமாக வந்துட்டு போயிட்டு இருந்தேன். நான் அப்போ எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எனக்கு இடம் மாற்றம் முடிச்சு கொடுத்தாரு. 2வது வந்து ஒரு பொண்ணு தான் உனக்குன்னாரு. பையன் இது பண்ணி கொடுத்தாரு. அவளெல்லாம் முடிஞ்ச உடனே நான் சிறுவாபுரியில் வந்து ஒரு இடம் வாங்கி போடணும்னு ரொம்ப காலமாக எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அதை நிறைவேற்ற முடியல. இப்போது இந்த கோயிலை பற்றி எனக்கு வந்து சொன்னாங்க. சொன்ன உடனே என்கிட்ட நான் ஒரு சிறு தொழில் ஃபைனான்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போது ஒருத்தர் வந்து என்னை வந்து என் பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு ஆந்திராவுக்கு போயிட்டாங்க. வந்த வாரத்திலே வேண்டிகிட்டு போயிருந்தேன். அப்போ பணம் வந்துருச்சு. 2வது வர வேண்டிய பணமும் வந்தது. அதாவது 2வது வந்து 3வது வாரம் வரத்துக்கு முன்னாடி ஒரு வேலைக்கிழமை அன்னைக்கு இந்த ஏரியாவில் வந்து ஒரு இடம் வாங்கி போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு கனவுல வந்துட்டார். கனவுல வந்தோடனே நம்ம என்ன பண்ணோம், சிறுவாபுரியில் தான் வாங்க முடியலையே, இங்கே ஒரு இடம் ஒன்று வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி கனவுல வந்தோடனே சொன்ன உடனே நான் இங்கே ஒரு பூக்கடையில் ஒரு ஐயா கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து ஐயா எனக்கு ஒரு இடம் வேணும் ஐயா, கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னாரு. அவரும் பார்த்தாரு, கொஞ்சம் அப்படியே அசால்ட்டாக விட்டார். நான் வந்து இப்போ இடத்துக்கோ பணத்துக்கோ எதுக்குமே ஆசைப்படலை. அன்றைக்கி தைப்பூசம் அன்றைக்கி நான் வந்தேன். விடிய காலையில் 4 மணிக்கு வந்தேன். 4 மணிக்கு வந்து எல்லா அபிஷேகமும் பார்த்துட்டு எல்லா அபிஷேகமும் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து முனியாட்ட வந்து உட்காந்துட்டு இருந்தோன்னே அப்படி கோயிலை சுற்றிட்டு வருவோம் அப்படின்னாலும் கோயிலை சுற்றிட்டு வரும்போது என்னடா நமக்கு ஏற்கனவே இடம் இருக்குது, சொந்த வீடு இருக்க அப்படின்ட்டு இது எதுக்கு அப்படின்னு சரி சும்மா ஒரு மனசு கேட்கல. என் கூட வந்த ஒரு நண்பர் வந்து கல் வச்சு கட்டினார். சரி நம்மளும் கட்டுவோம் அப்படின்ட்டு நான் ஒரு கட்டினேன். கட்டின உடனே இங்கேருந்து வண்டியை 2 வீலர் எடுத்துக்கிட்டு போயிட்டேன். போகும்போது போகிற வழி 1 கிலோமீட்டர் தான், 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே வந்து இடத்த வந்து போட்டுருந்தாங்க, விளம்பரம் போட்டிருந்தாங்க. தைப்பூசம் அன்றைக்கி தான் ஓப்பன் ஆகுது. நான் கொஞ்சம் முன்ன போயிட்டு திரும்பி வந்து அந்த இடத்த பார்த்துட்டு வாங்கினேன். முன்னாடி கேட்டேன், இடைஞ்சலாகி போச்சு. 2வது ஒரு இடத்த வந்து பார்த்தோம். திங்கக்கிழமை நான் ஞாயிற்றுக்கிழமை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தைப்பூசம் அன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணிட்டு திங்கக்கிழமை அன்றைக்கி வந்து அந்த இடத்த வந்து நான் பார்த்தேன். அவர் காட்டின இடம் ஒன்று, கொடுத்த இடம் ஒன்று. சரி அதே ஒரு இடம் வந்து கொடுத்தாரு எனக்கு. அந்த இடம் வந்து கொடுத்தாங்க. சரி இது முருகர் கொடுத்ததா இருக்கட்டும் அப்படின்னு சூரியன் உதிக்கிற மாதிரி அந்த இடத்த வந்து கொடுத்தாங்க. எனக்கு என்னென்னா ஒரு ஆசைன்னா அந்த இடத்துல நான் ஒரு வீடு கட்டி காட்டணும். இந்த கோயிலுக்கு வந்தது ஒரு அர்த்தம். இவ்வளோ ஜோராக நான் இது வரைக்கும் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கிறேன். இவ்வளோ ஜோராக ஃபாஸ்ட்டாக இந்த குமரஞ்சேரி முருகர் எனக்கு கொடுத்துருக்குறார். அது உண்மை. நான் நிறைய பேர் சொல்லுவாங்க யூடியூப்பை பார்த்து வரேன் அதை பாருன்னு. நான் யூடியூப்லாம் பார்த்து வர மாட்டேன். நானே சொல்லுவேன். கோயிலில் வடபழனி கோயிலில் ஒருத்தர் ஒரு சோகமாக உட்காந்துருந்தானா, அம்மா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த கோயிலுக்கு போங்க, முருகருக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க, உங்களுக்கு குழந்தை எவ்வளோ பேருக்கு எவ்வளோ விஷயம் நடந்துருக்குது. நான் பண்ணி கொடுத்துருக்கேன்.